சக்தி வடிவே சரணம் சரணம். மீனாட்சி தாயே சரணம் சரணம். மதுரையை அரசாளும் மீனாட்சி, உன்னை துதிப்பவருக்கு நீயே சாட்சி. அங்கையர்கண்ணி என்ற பெயர் கொண்டு இந்த அகிலத்தை ஆளும் மீனாட்சிக்கு அர்ப்பணம். மீனாட்சி அம்மனுடைய தனி சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. அன்னையின் வலதுகால் சற்று முன்னோக்கியே இருக்கும். ஏன் என்றால் பக்தர்கள் அழைத்தால் உடனே ஓடி வருவதற்காக. அன்னையின் கையில் ஏந்திய கிளி அன்னையின் காதில் பேசுவது போல இருக்கும். ஏனென்றால் கிளி பேசுவதை திருப்பி பேசும். அதேபோல பக்தர்களின் வேண்டுதலை திருப்பி அன்னையிடம் சொல்லும். இதனால் நம் வேண்டுதல் விரைவாக நிறைவேறும். அன்னையின் விக்கிரகம் சுயம்பு ஆகும். சில ஆலயங்களில் லிங்கம் சுயம்புவாக இருக்கும். ஆனால் மதுரையில் மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின் சொக்கநாதர் அருகிலே விக்கிரகமாக நின்றுவிட்டார். அதனால் சுயம்பு அன்னை. அன்னை மதுரை யாகசாலையில் அக்னியிலே அவதரித்தவள். இவளின் இடற்பெயர் தடாதகை அங்கேற்கண்ணி ஆகும். பாண்டிய மகாராஜாவுக்கும் மகாராணி காஞ்சனமாலைக்கும் ஒரே மகள். அதனால் பாண்டிய நாட்டின் பேரரசி ஆவாள். இங்கு அன்னையின் கற்ப கிரகத்தில் அன்னையின் விக்கிரகம் உயிருடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போல இருக்கும். அன்னை சிலையாக இருந்ததால் மிகவும் அழகாகவும் நளினமாகவும் இருக்கும். இவளை பார்த்து கொண்டே இருக்கன் போல் இருக்கும். அன்னையின் சன்னதியில் தாளம்பு குங்குமம் பிரசாதமாக தரப்படும். மதுரையில் அன்னைக்கே முதல் மரியாதை. இங்கு அம்பிகையை முதலிலே வணங்க வேண்டும், பின்புதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையை அன்றும் இன்றும் என்றும் ஆட்சி செய்பவர்கள் என்பது சிவவாக்கு. இங்கு எம்பெருமான் 64 திருவிளையாடல்களை புரிந்துள்ளார். வேறு எந்த ஆலயத்திலும் இத்தனை திருவிளையாடல்கள் புரிந்ததில்லை. அனைத்து சிவ ஆலயமும் முக்தியை தரும். ஆனால் மதுரை சிவ ஆலயத்தில் சகல செல்வமும் தரும் ஒரே கோவில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாழ்ந்ததால் மதுரைக்கு வந்தாலே முக்தி. இக்கோவில் அம்மன் பெயரிலே அழைக்கப்படுகிறது. உலகிலேயே பெரிய அம்மன் கோவில் சக்தி பீடமாகும்.